ஏதோ வருவது போல் தெரிகிறது. பார்க்கலாங்க. உடனே காண வேண்டும். பள்ளி கொண்ட பரலாமா ஐவர்களே காற்று ஆதிராமனே எங்களுடைய ஐவர்களும் பலவிதமான மலர்களை கொண்டு வந்து உன் பாதத்தை கும்பிட்டு மாமனின் திருமணி படிந்தபடினால் ஐவராஜாக்களும் சுகமாக வந்திருப்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் என வச்சிருக்கிறது. சரி, இருந்தாலும் நேற்று முன்தினமாக ரோமரசியும் வேதவாசியரும் அதாவது இந்த 9வது மடத்திலே சரி இருவரும் என்ன சந்தித்தார். சந்திச்ச உடனே நான் என்ன செய்து இந்த வனமாகப்பட்டது இருளடிந்த வனமாக வெளிதமாக்கி இருக்கிறது. ஆனாலும் நீங்க வந்தவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது பாண்டவர் ஐவர்களும் வந்து கொண்டிருக்கிறோம் சொன்னோம். அப்படி சொல்லுகின்ற பொழுது இது எதனால வந்தீர்கள்? துரியோதனை செய்த வஞ்சகத்தால் சரி இந்த பார வனமத்திற்கு சொல்றோம். அப்படி சொல்லுகின்ற பொழுது 12 ஆண்டு வனவாசம் கழித்து வந்தால் நாடு தருகிறேன் என்று சொன்னான். ஆமா, 12 முடிந்து போக வேண்டும், அந்நியாத வாசம் கழித்து போக வேண்டும் என்று சொன்னேன். 3 12 36 வருடம் கழித்தால் நாடு தரமாட்டான் துரியோதனன். ஆமா, சரி அப்படின்னு சொல்ல அறிந்து அப்படி அறிந்த உடனே அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று மூதாதிகளான வேதவாசிகள் ஐவர்களில் ஒருவருக்கு சென்று அருந்தவம் செய்ய வேண்டும். ஓஹோ, ஐவர்களில் ஒருவர் அருந்தவம் செய்ய வேண்டும். உண்மைதான். அரண்மை கோரி அதாவது தவம் புரிய வேண்டும். பாண்டவர்களே ஒருவராக சென்று இந்த பாத்து பராத்தம் என்று சொல்லக்கூடிய 5 முகம் படைத்த பாத்த பராத்த கனிகளை வாங்கி வர வேண்டும். சரி, நாளை ஒரு நாள் சண்டை போர்களும் என்று ஏற்பட்டால் உங்க கையில் என்ன இருக்கிறது அப்படி என்று சொன்னார். ஓ, பரமனிடத்தில் சென்று பாஸ்வத கனையை கொண்டு வந்தால் அந்த பகைவர்களை வெல்லலாம் அப்படி என்று தெரிவித்தார். உண்மைதான். சரி, அதுக்கு யாரு எப்படி போக வேண்டும் என்று கேட்டேன். அதுக்கு நான் சொல்ல வேதம் இல்லை, மாமன்னர் சொல்வார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுதான் தாங்கள் அழைத்து இருக்கக்கூடிய தர்மர். சரி, இந்த ஐவர்களுக்கு நான் முதன்மையா இருக்கக்கூடியவர்கள். அதனால நான் போகலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றேன். ஓ தர்மா, நீ சென்று பரமனிடத்தில் சென்று பாசுபதக்கனையை பெற்று வருகிறேன் சொல்றாய். உண்மைதான் மாமா. நீ போனால் அந்த பாசுபதக்கனையை வாங்க முடியாது. ஓஹோ, ஏனென்றால் நீயோ தர்மத்தில் சிறந்தவன். யாராவது நீ அதாவது ஈசனிடத்தில் சென்று தவம் புரிந்து அதாவது பாசுபதக்கனையை வாங்குவாய். தர்மம் வந்து கேட்டால் அதை திருப்பி கொடுத்து விடுவார். அதனால உன்னால் அது முடியாதப்பா. முடியாது. அப்படி என்றால் என்னுடைய இளைய தம்பி வீமனாகப்பட்டவர் பீமன் செல்வான், பாசுபத கனையை பெறுவார். மதனாதே போக வேண்டாம், வாப்பா இங்க. பாசுபத கனியை நீ வாங்குவ. ஒருவேளை பரமனிடத்தில் அந்த பாசுபத கனியை கொடுக்க தவறினால் அந்த பரம அதாவது கைலாயத்தை அடித்து நொறுக்கி விடுவாய். உன் கோபத்தால அந்த கனையை வாங்க முடியாது. உன்னாலும் அது முடியாது. என்னுடைய தம்பிமார்கள் நகல சகோதரர்கள் இவர்களும் அவர்கள் இருவர்களும் இளையவர்கள். அவர்களுக்கும் அந்த தகுதி கிடையாது. அப்படி என்றால் இது யார் போக முடியும்? அப்படி என்றால் இந்த ஐவர்களில் யார் போக முடியும் என்றால் அர்ஜுனன் ஒருவனுக்கே அந்த பாக்கியம் இருக்கிறது. அர்ஜுனன் சென்றால் அந்த பாசுபத கனையை பெற்று வருவார். மாமா, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் தர்மா சிரிக்கிறாய்? முடியவே முடியாது. ஏன் சிரிக்கிறாய்? அர்ஜுனன் பெண்ணாசை கொண்டவன், பேராசை கொண்டவன். சரி, ஆனாலும் இந்த கைலாயம் சென்று மண்ணாசை, மனைவி ஆசை, பொன்னாசை, பொருளாசை அனைத்தையும் மறந்து சன்னாசியாக சென்று பாசுபத கனியை பெற வேண்டும். அப்படியா? அர்ஜுனனாகப்பட்டவன் பெண் ஆசை உடைத்தவன். ஒரு உரல மேல அதாவது சீலை போட்டா கூட எட்டி திறந்து பார்க்கக்கூடிய குணம் படைத்தவன். உண்மைதான். போக மாட்டான் என்று நீ அகிக்கிறாய். உண்மைதான். அவனால் ஒரு அர்ஜுனால் மட்டுமே போக முடியும். அண்ணா என்ன வரைத்தார்? உன்னால முடியாதுன்னு நான் சொல்லுகிறேன். பாசுபாத கனியை அர்ஜுனன் ஒருவனால் மட்டுமே பெற முடியும். போய் வருகின்றேன். சென்று வா. ஆமா, இந்த வசா
சாமி இப்பேற்பட்ட வேளத்துல பிறந்தவன் நீ. சரி அண்ணா இந்த மாபெரும் உலகம் எல்லாம் உன்னை போட்டு கண்ட மன்னனை கவர்ந்து நீ மதித்த நீயும் அண்ணா ஜானகி வயிற்றிலையும் சிசுவாக அவதரித்தாய். அழகி மகிழ்ப்பாளே அப்படியா என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் தங்கா. அண்ணா காவாலை கண்ணா நாராயணா சரி பாவி செய்த துரியாரன் நயவஞ்சகத்தினாலே 12 ஆண்டு ஐக்கியாதம் ஒரு ஆண்டு கிடைக்கும் அந்த ஜெயபாதி நாடுன்னு தெரிவிச்சுட்டானே. ஆமா என்ன மாதிரி பெண்ணா அப்புறம் மத்த மீது மாடு மீது சந்தோஷமான கோலத்துல இருக்கிறாங்களே. ஆமா நானா தருமனை காணகத்துல அழுது புலம்பிக் கொண்டிருக்குது நாயமண்ணா தங்கா. ஏன் என்றால் துரியன் செய்ததோர் வஞ்சகம் அண்ணா. அந்த வஞ்சகத்தின் பிரகாரம் என்ன நடக்குமோ நடப்பது நன்றாகவே இந்த பாஞ்சாலையாக
இதனால ஒரு கேண்டஸ் கூட ஆடாது நாராயணா ஆ, ஆகிய துரியர செய்து கொண்டிருக்கிறாளே ஆ, நாடு வண்ணந்தரமாக கலந்து கொண்டு வருகின்றோம். ஆமா ஆனா ஆ, என் கூந்தல் எப்போது முடிப்பது, ஆ. என் நித்த சபதம் எப்ப நிறைவேறுவது இதோட 8 ஆண்டுகள் கழித்து விட்டீர்கள். இன்னும் தெரியவில்லை அண்ணா. காலம் நெருங்கி விட்டது. சரி அண்ணா, உன் துயரத்தை எல்லாம் இட்டதோர் சபதத்தை எல்லாம் முடிக்க எப்ப செய்து நிறைவேற்றுறது? கூடிய சீக்கிரம் உன் கணவருக்கு நான் மணிமுடி சூட்டாமல் விடமாட்டேன். கலங்க வேண்டாம். கூந்தல் எப்ப முடிப்பது ஒன்றும் புரியல அண்ணா எனக்கு. சில காலம் பொறுத்திரு. பொறுத்தவன் பூமி ஆண்டான், பொங்கனவன் போய் மாண்டான் சொல்வார்கள். சரிதான் அண்ணா. பொறுமையாக இரு. காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். சரி, ஆகட்டும் அண்ணா. சென்று வரவா? சென்று வருகிறேன். கேளுங்கள் சகோதரர்களே. ஐயா, எப்படி என்றால் சரி. அர்ஜுனனாகப்பட்டவன், ஆமா. அதாவது உடன் பிறந்த சகோதரர்கள் 4 பேர்களும் ஏய், நகைத்து பேச, சரி. நான் அதாவது அந்த பரமனிடத்தில் சென்று பாசுபத கனியை வாங்கவில்லை என்றால் ஆமா. என் கையில் இருப்பது காஞ்சிபம் இல்லை என்ற வில்லை எடுத்து வீசிவிட்டு அதாவது ராஜ அலங்காரத்தை மறைத்து சன்னியாசியாக சபைக்கு வருகின்ற விதம் காண்க.